Canara HSBC Life Insurance Alpha Wealth Policyல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை என்ஹான்ஸ் பண்ண லாங் ரன்ல இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. இந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு இண்டிவிஜுவல் யூனிட் லிங்க் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீமியம்ஸை ஒன் டைம் அதுவும் லிமிடெட் பீரியட்க்கு நீங்கள் கட்டலாம், இல்லைனா ஃபார் த என்டையர் பாலிசி டேர்ம் கட்டுற மாதிரி சாய்ஸ் இருக்கு. அண்ட் லைஃப் கவருமே த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் உங்கள் லைஃப் ஸ்டேஜ் பொறுத்து நீங்கள் 3 பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்கு, சூஸ் பண்ணிக்க. ஆல்ஃபா இன்வெஸ்ட் பிளஸ், ஆல்ஃபா ப்ரீமியம் பிளஸ் அண்ட் ஆல்ஃபா லைஃப் பிளஸ். லாயல்ட்டி அடிஷன்ஸ், வெல்த் பூஸ்டர்ஸ், இது எல்லாமே உங்கள் கார்பஸை என்ஹான்ஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் மொட்டாலிட்டி சார்ஜஸை பாலிசி டேர்மில் டிடக்ட் பண்ணுறது 100% மெச்சூரிட்டியில் ரிட்டர்னும் பண்ணுறாங்க. சிஸ்டமேட்டிக் withdrawal of fund வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் நீட் பொறுத்து நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் 9 டைவர்ஸ் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் இதில் வேரியஸ் பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி பெனிஃபிட்ஸும் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட், இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற பிளான் வேரியன்ஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். பட் ஒரு யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால வேரியஸ் சார்ஜஸும் உங்களோட ப்ரீமியம்லேருந்து டிடக்ட் பண்ணுறாங்க. லைக் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், மொட்டாலிட்டி சார்ஜஸ், ப்ரீமியம் ஃபண்டிங் பெனிஃபிட் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், சரண்டர் சார்ஜ், இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் டிடக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சில சார்ஜஸ் டிடக்ட் பண்ணல, லைக் ஸ்விட்சிங் சார்ஜ், பார்ஷல் விட்ராவல் சார்ஜ், மிஸ்செலனஸ் சார்ஜ். இது மற்ற பாலிசியை கம்பேர் பண்ணால் சில சார்ஜஸ் டிடக்ட் பண்ணலனாலுமே இது எல்லாமே ரிகரிங் சார்ஜஸாக இருக்கிறதுனால ஓவர் த லாங் டேர்ம் பீரியட் நம்மளுடைய ஓவரால் ரிட்டர்ன்ஸே பார்த்தீங்கன்னா இது அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு பேர்டனாக தான் சொல்ல முடியும். இந்த ட்ராபேக்கை கன்சிடர் பண்ணி தான் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் விட்ராவல் ஆப்ஷன் மூலியமா உங்களுடைய அவைலபிள் ஃபண்ட்ஸ்லேருந்து 20% வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ண இவங்க அலோவ் பண்ணுறாங்க ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் 10th பாலிசி இயர் அண்ட் அதுக்கப்புறம் வர எவ்ரி 5th இயர் தேர் ஆஃப்டர். அண்ட் உங்களுடைய ஃபண்ட் வேல்யூலேருந்து ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜை விட்ரா பண்ணி பாலிசி ஹோல்டருக்கு ஒரு சோசன் ஃப்ரீக்வன்சியில் பே பண்ணுறாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் த 11th policy year under the systematic withdrawal option. Partial withdrawal 5 policy years complete பண்ணக்கப்புறம் அலோவ் பண்ணுறாங்க. செட்டில்மெண்ட் ஆப்ஷன் மூலியமா இன்வெஸ்டர் அவங்களுடைய மெச்சூரிட்டி பெனிஃபிட் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட ரிசீவ் பண்ணிக்கலாம். 5 policy year ப்ரீமியம்ஸ் பே பண்ணக்கப்புறமா ப்ரீமியம் ரிடக்ஷன் அலோட் அண்ட் ப்ரீமியம் ரீடைரக்ஷன் அண்ட் ஸ்விட்சிங் ஆஃப் ஃபண்ட்ஸுமே அலோட். ஸோ உங்களோட ப்ரீமியம் பேயிங் டேர்ம், ப்ரீமியம் பேமெண்ட் மோட வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா கூட அலோவ் பண்ணுறாங்க. உங்கள் பாலிசி டேர்மை இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் நீங்கள் சம் அஷ்யூர்ட ஆல்டர் பண்ணலாம், லைக் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ், ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த பிளான் வேரியன்ட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்செப்ஷனில் திரும்பி சேஞ்ச் பண்ண முடியாது. மொட்டாலிட்டி சார்ஜஸ் என்னதான் மெச்சூரிட்டியில் ரிட்டர்ன் பண்ணாலுமே டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து கன்சிடர் பண்ணாமல் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு ட்ராபேக் தான். இன்னொன்று லாக்இன் பீரியடுமே 5 years கொடுத்துருக்காங்க. சரண்டர் பண்ணணும் இல்லை பார்ஷல் விட்ராவல் பண்ணணும், நம்ம 5 years வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்ம ஃபண்ட்ஸ் அது வரைக்கும் லாக்டன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இன்னும் இந்த பாலிசியை பற்றி சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க பெனிஃபிட் இலிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 40-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஆல்ஃபா ப்ரீமியம் ப்ளஸ் வேரியன்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 40-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆல்ஃபா ப்ரீமியம் ப்ளஸ் வேரியன்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. சம் அஷ்யூர்ட் 50 lakhs, ஆனுவலைஸ் ப்ரீமியம் 5 lakhs, பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ரெண்டுமே 15 years. ஃபண்ட் வேல்யூ அவருக்கு மெச்சூரிட்டியில் அவைலபிளாக இருக்கும். இப்போ டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 ரிட்டர்ன் சினாரியோ காட்டுது, 4 and 8% அப்படின்னு. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் தான், கேரண்டீடாக இவ்வளோ வரும்னு கிடையாது. இந்த பாலிசியில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு worst and best case சினாரியோவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு பாலிசி ப்ராஷரில் 4 and 8% அப்படின்னு ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃபண்ட் வேல்யூ 4% சினாரியோவில் பார்த்தீங்கன்னா 90.35 lakhs வருது. IRR 4% சினாரியோவில் 2.29% வருது. இதே 8% சினாரியோவில் ஃபண்ட் வேல்யூ 125.13 lakhs வருது. IRR பார்த்தீங்கன்னா 6.17% வருது. ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம இந்த யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பாலிசியை நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அதாவது இந்த யூலிப் பாலிசி அதுவும் இஷ்யூ பண்ண டைம் வந்து அதாவது டேட் வந்து 1/2/2021 அப்புறம் இல்லை அன்னைக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10(10)D
if the premium payable surpasses 2,50,000, அதாவது எந்த பாலிசி இயர்லையுமே பாலிசி பீரியட்ல இந்த மாதிரி எக்ஸாம்ட் இல்லை. ஸோ அப்படின்னா மெச்சூரிட்டி ஃபண்ட் வேல்யூன்றது இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ரீ டேக்ஸ் வேல்யூ தான். நீங்கள் டேக்ஸும் கன்சிடர் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இதை விட லோவராக தான் இருக்கும். ஸோ கால்குலேட்டட் ரிட்டர்ன் மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸோட கம்பேரபிளாக கூட இல்லாததுனால இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வெல்த் அக்யூமுலேஷனில் லாங் ரன்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல முடியாது. நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததுனால, அதாவது ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் இவ்வளோ லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி அது கொடுக்காததுனால நம்ம இந்த சேம் ப்ரீமியமே இந்த கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இன்னும் பெட்டர் ஈல்ட் வருதான்றதை பார்க்க போறோம். அதாவது சேம் ப்ரீமியமே ஸ்பிளிட் பண்ணி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ண போறோம் இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் கம்பைன்ட் பாலிசி. ஸோ லைஃப் கவருக்கு நம்ம பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம் ஃபார் சம் ஆஃப் 50 lakhs. இதுக்கு ஆனுவலாவே பிரீமியம் ஜஸ்ட் 10,600 rupees தான். பாலிசி டேர்ம் அண்ட் பிரீமியம் பேயிங் டேர்ம் 15 years. இயர்லியரா எக்ஸாம்பிள்ல ஆனுவல் கேஷ் அவுட்ஃப்ளோவே பார்த்தீங்கன்னா 5 lakhs இருந்துச்சு. ஸோ அப்போ இங்க கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 4,89,500 rupees இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மட்டுமே அவைலபிளா இருக்கு. நீங்க உங்க ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி டெப்ட் இல்லைன்னா ஈக்விட்டி அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்க நம்ம டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிபிஎஃப் எடுத்திருக்கோம். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்திருக்கோம். ஸோ பிபிஎஃப்ல மேக்ஸிமம் ஆனுவலா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டே 1.5 lakhs தான். பட் இங்க நம்ம வச்சிருக்கிற லிமிட் வந்து சர்பாஸ் பண்ணாலுமே ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக ஒரு டெப்ட் அசெட் கிளாஸ்ல கேரண்டி ரிட்டர்ன்ஸ் நமக்கு எப்படி கிடைக்குதுன்றதுக்காக நம்ம இப்படி வந்து பார்க்குறோம். அப்போ ஃபைனல் மெச்சூரிட்டி வேல்யூ பிபிஎஃப்ல 1.32 crores வருது. ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் ப்ளஸ் பிபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு 6.85% வருது. இது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ வந்து அட் த எண்ட் ஆஃப் 15 years உங்களுக்கு 2.04 crore வருது. அதுவும் ப்ரீ டேக்ஸ் வேல்யூ. ரிடீம் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்ளை ஆகும். அப்போ நம்ம அந்த டேக்ஸ் லியபிலிட்டி வந்து எடுத்து வச்சு பார்த்தோம்னா போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ மட்டுமே 1.88 crores வருது. எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்குமே ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ஃப்ளேஷனோட ஹையர் ரிட்டர்ன் கிடைக்குது. வெல்த் அக்யூமுலேஷனுக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாகவும் நமக்கு இருக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் ஆல்ஃபா வெல்த் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசியில் வேரியஸ் பிளான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் அண்ட் லைஃப் லாங் கவரை ஆஃபர் பண்ணுற மாதிரி. அண்ட் இதில் 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்குது, 8 ஃபண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது டு சர்வ் டிஃப்ரெண்ட் ரிஸ்க் அப்பிடைட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் ஒன்லி சீம் லைக் அ குட் டூல் டு இன்வெஸ்ட் இன் த மார்க்கெட் இன் டிசிப்ளின் மேனர். நம்மளுக்கு கம்பைண்டாக லைஃப் கவருமே கிடைக்குது. ஆனால் ரிட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன தெரியுது? பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இன் ஃபேவரா இல்லை. அண்ட் இதில் அக்யூமுலேட் பண்ணுற கார்பஸும் பார்த்தீங்கன்னா எவென்ச்சுவலி நம்ம ஃபினான்ஷியல் பிளானுக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரியும் இல்லை. ஏன்னா வேரியஸ் சார்ஜஸ், ஹை ஏஜென்ட் கமிஷன், லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இது எல்லாமே இந்த பாலிசியோட மெயின் ட்ராபேக்ஸ். ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் பிளானை ஆன் ட்ராக்ல நீங்கள் வச்சிருக்க விரும்புறீங்கன்னா இட் இஸ் அட்வைசபிள் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். ஏன்னா ஹை கவரேஜ் கூட உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே கிடைக்கும். அண்ட் உங்கள் ரிஸ்க் அப்பிடைட் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் அசெட் கிளாஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபார் லாங் ரன்ல உங்களுக்கு இன்னும் பெட்டர் அவுட்கம் கொடுக்கறதுக்காக. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.